மஞ்சள் கடல். கிழக்காசியா இல்லைன்னா கொரியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கடல் தான் மஞ்சள் கடல். அதாவது கொரிய வளைகுடா அதுக்கப்புறம் சீனாவுக்கு இடையே இருக்கக்கூடிய கடல் பகுதியை தான் நம்ம மஞ்சள் கடல் அப்படின்னு சொல்றோம். சரி, மஞ்சள் நதியோட மஞ்சள் நிற தண்ணீர் இந்த கடல்ல கலக்கிறதுனாலதான் இந்த கடலுக்கு மஞ்சள் கடல் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த தண்ணீர்ல வண்டல் மற்றும் மணல் அதிக அளவில் இருக்கிறதுனால தண்ணீர் மஞ்சள் நிறமா மாறி காட்சி கொடுக்குதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால மஞ்சள் நிறத்துல இந்த கடல் நமக்கு கண்ணுக்கும் தெரியுது. அடுத்ததா கருங்கடல். ஆசியா மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையிலான கடல் தான் கருங்கடல். இந்த கடலை சுத்தி மேற்கே ரோமானியா, அதுக்கப்புறம் பல்கேரியா, கிழக்கு பகுதியில ஜார்ஜியா மற்றும் ரஷ்யா, வடக்கு திசையில உக்ரைன், தெற்கு திசையில துருக்கி, இது மாதிரி 6 நாடுகள் அமைஞ்சிருக்கு. இந்த கடலோட தண்ணீர் கருப்பு நிறத்தில் இருக்கிறதுனால இந்த கடலுக்கு கருங்கடல் அப்படின்னு பெயர் வந்துச்சு. இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை வீடியோக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம Q7 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.